சி விஜய் கேம் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இது. ஏன்னா வந்து பூத் கமிட்டி நல்ல இல்ல. ஆனா அதை எப்படி எடுத்துக்கணும்னா இது சினிமாக்காரனை பாக்குறதுக்காக வந்த கூட்டம் அப்படின்றத நம்ம people has to realize, we have to அத நம்ம யோசிக்கணும். நான் கூட்டம்லாம் அப்பாற்பட்டு வரேன். கூட்டம் யாருக்கு வேணா வருங்க, காசு கொடுத்தா என்ன வேணா வரும், அதான் அரசியல் இன்னைக்கு. லெட் அஸ் பி ஃபிராங்க், எல்லாருக்கும் கூட்டம் வருது. ரொம்ப இந்த மோடி, அண்ணாமலை, அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா, நாங்கெல்லாம் காசு கொடுக்காத இல்ல நான் சொல்ல நேச்சுரலா வர்றது இவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் சொல்ல வரேன். மோடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், ஜெயலலிதா அம்மா, கலைஞர், இவங்க நேச்சுரலா வர கூட்டம். இப்ப சினிமா நடிகர்னா அதுக்கான ஒரு கூட்டம் இருக்கும். நேற்று வந்து நேச்சுரலான கூட்டமா இல்ல வந்து காசு வந்து நேச்சுரலான கூட்டம் தான். லெட் அஸ் அக்ரி தட் பாயிண்ட். நேத்தி நான் வந்து பல பிளேசஸ் அதை கொடுக்க போறேன். முதல்ல ஏர்போர்ட் விட்டு வெளில வரா, airport was damaged. ஆமா, ransacked. Airport was damaged like anything. அதாவது எது traffic was a mess. எப்படி போலீஸ் இவ்வளவு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. பப்ளிக் போட்டிருக்காங்க. அங்க வந்த பசங்களும் சரி, மீடியாவும் சரி, அந்த போனையும் இதையும் வச்சுட்டு டாப் ஸ்பீட்ல வண்டி பின்னாடி போயிருக்காங்க. போற அங்க இருக்கிற பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு அவ்வளவு ரிஸ்க், வண்டி எடுத்துட்டு போறவங்க பைக்கா இருக்கட்டும், ஆட்டோ இருக்கட்டும், எல்லாருக்கும் ரிஸ்க். அவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்ல. நேற்றுக்கு வந்துட்டு நிறைய ரைட் அப்ஸ் வந்தது FB-ல. இதனாலதான் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் உள்ளே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ரோடுக்கு வரும்போது இவங்க சொன்ன விஷயம் நடந்தது. விஜய் கேம் வித் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பூத் கமிட்டி முடிச்சுட்டாங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு, நம்ம வரப்போறோம். பிளஸ் அவங்க கொங்கை சூஸ் பண்றது என்ன காரணம் அப்படின்னா, கொங்கு ஆல்வேஸ் ஓட்டட் அகேன்ஸ்ட் TMK. அதனால இவங்க கொங்கை சூஸ் பண்ணி உள்ள வராங்க. கொங்குலேருந்து இன்ஃபேக்ட் அந்த ஊர் வந்து கொஞ்சம் தள்ளி, அந்த இடம் பேர் வந்து டக்கு ஞாபகம் இல்லை, அந்த மீட்டிங் நடந்த பேர், அது வந்து கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் கோயம்புத்தூர். பட் நேற்று உள்ள போனோடனே விஜய் வந்து 4 நிமிஷம் தான் பேசியிருப்பார். ஆதவர்ஜுனன் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசிடுவாங்க. புசி ஆனந்த் அவர்கள் மட்டும்தான் அதிகமாக பேசியிருப்பார். Vijay was completely disappointed is the big news. Okay. Oh, இதான் inside news. இதான் நியூஸ். Vijay is completely disappointed. In fact, he has said, இல்ல நான் முடிச்சிடுறேன் இதை முடிச்சதுக்கு இது பண்ணுங்க. In fact, he has said, this is not nice. இவ்வளோ செலவு பண்ணி இந்த கிரவுட் வந்தது எனக்கு வந்து இது கிடையாது. பட் ப்ராக்டிக்கலா இது எவ்வளவு ஒர்க் ஆகுன்றது எனக்கு பார்த்தா தெரியுது.